கீரை மசியல் செய்யும்போது சிறிது சோறு வடித்த கஞ்சியை விட்டு மசித்தால் நன்கு குழைவாக மசியும். கீரை மிக்சியில் அரைத்தது போல் குழைவாக இருக்கும். வழுக்கையான இளநீர் தேங்காயை லேசாக அரைத்து கொண்டு ஒரு பாத்திரத்தில் கெட்டியான தேங்காய்பால் மற்றும் சிறிது இளநீர் சேர்த்து மிதமான சூட்டில் காய்ச்சி இதனுடன் அரைத்த இளநீர் விழுது, சிறிது ஏலக்காய் தூள், நாட்டு சர்க்கரை, நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை சேர்த்தால் சுவையான இளநீர் பாயாசம் தயார். கேசரி செய்யும்போது கொஞ்சம் தேங்காய்பால் சேர்த்து செய்தால் சுவையாக இருக்கும். வெங்காய ஊத்தப்பம் செய்யும்போது தோசையின் நடுப்பகுதியில் சிறிது துளையிட்டு எண்ணெய் ஊற்றினால் விரைவில் வெந்துவிடும். குழந்தைகள் விளையாடும் நேரங்களில் தவறுதலாக காயம் ஏற்பட்டு சிறிய புண்கள் தோன்றினால் அதற்கு மேலாக கற்றாழை ஜெல்லை தடவி வந்தால் காயம் சீக்கிரமாக ஆற உதவும். நீண்ட நாள் சோர்வு கொண்ட பெண்கள் 21 நாட்களில் கழுத்தில் வெதுவெதுப்பான ஆமணக்கு எண்ணெய் தடவி வந்தால் அலர்ஜி அடைந்த தைராய்டு கண்டிப்பாக அமைதியடையும். இரவில் உங்கள் கீழ் முதுகில் தடவும் பச்சை மஞ்சள் விழுது முதுகெலும்பு இடைப்பட்ட திசுகளுக்குள் ஊடுருவி நாள் முழுவதும் உங்கள் முதுகெலும்பு தாங்கும் அழுத்தத்தை குறைத்து நீங்கள் உறங்கும் போது உங்கள் முதுகெலும்புக்கு இடையே ஆன மெத்தை போன்ற ஒரு உணர்வை மீண்டும் உருவாக்குகிறது. இதனால் முதுகு வலி குறைந்து நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறது. எனவே பச்சை மஞ்சள் விழுதை முதுகெலும்பில் தடவவும். வெங்காயத்தை நறுக்கி மறுநாள் சமைக்க பயன்படுத்துவது ஆபத்தானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரே ஒரு இரவு வைத்திருந்தால் கூட அது மிகவும் விஷத்தன்மை வாய்ந்ததாக மாறி நச்சு பாக்டீரியாக்களை உருவாக்குகிறது. இது அதிகப்படியான பித்த சுரப்பிகளின் காரணமாக பாதகமான வயிற்று நோய் தொற்றுகளையும் உணவு நஞ்சையும் கூட ஏற்படுத்தக்கூடும். எனவே இரவில் வெங்காயத்தை நறுக்கி வைப்பதை தவிர்க்கவும். வாழை உருளை சிப்ஸ் மீந்துவிட்டால் அதை வீணாக்காமல் மிக்சியில் கரகரப்பாக பொடித்து பொரியலுக்கு தூவலாம். எலுமிச்சை இலையை எண்ணெயில் வதக்கி மிளகாய், புளி, உப்பு, உளுந்து, பெருங்காயம் சேர்த்து துவையல் செய்தால் சுவையாக இருக்கும். தோசைக்கு அருமையாக இருக்கும். உடம்பு சோர்வா இருக்கா? இதை ட்ரை பண்ணுங்க. டிப் நம்பர் 1, முகத்துக்கு 10-15 நிமிடங்கள் குளிர்ந்த தண்ணீர் தெளிக்கவும். நரம்புகள் இன்ஸ்டண்ட்டாக ரெஃப்ரெஷ் ஆகும். மூளை அலர்ட் ஆகும். சோர்வு உடனே குறையும். இது நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டர். எனர்ஜி குடிக்கிறது காஃபி மட்டும் இல்லை, உடம்புக்கே தெரியும் ஷார்ட்கட் இருக்கு. எனவே உடல் சோர்வாக இருக்கும்போது குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவவும். அவ்வாறு செய்வதன் மூலம் உடல் சோர்வு ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். பிரம்மாவின் அம்சம் பொருந்திய பிராமியை தினமும் வழிபாடு செய்து வர சிறந்த கல்வி ஞானம் கிடைக்கும். வசம்பை சுட்டு அதில் கிடைக்கும் சாம்பலுடன் நெய் சேர்த்து தினமும் நெற்றியில் இட்டு வர நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். விநாயகருக்கு பூஜை செய்யும்போது துளசி இலைகளை வைத்து அர்ச்சனை செய்யவே கூடாது. அவ்வாறு செய்வது தீமையை ஏற்படுத்தும். நெற்றியில் திருநீறு வைக்கும்போது கந்தா என உச்சரிப்பது நமக்கு வரப்போகும் தீய வினைகளை அகற்றும். புத்திர பாக்கியம் கிடைக்க கிருத்திகையில் முருகனுக்கு செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் செய்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். நீங்கள் விரும்பும் ஒருவரின் அருகில் தூங்குவது உங்களை வேகமாக தூங்க வைக்கிறது, மனசோர்வு, பதற்றம் ஆகியவற்றை குறைக்கிறது மற்றும் நீண்ட காலம் வாழவும் உதவுகிறது. நம் வீட்டில் உள்ள மஞ்சள் பொடியில் அம்பிகை குடியிருக்கிறாள். எனவே மஞ்சள் பொடி தீராமல் பார்த்து கொள்ளவும். தீரும் நிலை ஏற்பட்டால் உடனே வாங்கி நிரப்பி வைக்கவும்.
உடல் நலம் சிறப்பாக இருப்பதற்கு விநாயகருக்கு 3 தேங்காய்களை சிதறு தேங்காயாக உடைக்க வேண்டும். அவ்வாறு செய்வதால் உடல் நலம் சிறப்பாக அமையும். குங்குமப்பூ சிறிதளவு கேசரி பொடி சேர்த்து சர்க்கரை பாகு காய்ச்சி அதில் ரசகுல்லா ஊற வைத்தால் மனம் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொருவரின் வீட்டிலும் உள்ள அரிசி பானையில் சிவபெருமான் குடியிருக்கிறார். எனவே அரிசி பானை தீராதபடி பார்த்து கொள்ளவும். தீரும் நிலை ஏற்பட்டால் 2-3 நாட்களுக்கு முன்பாகவே நிரப்பி வைக்கவும். உருளைக்கிழங்கை வெங்காயத்துடன் போட்டு வைக்கக்கூடாது. அவ்வாறு போட்டு வைத்தால் சீக்கிரம் கெட்டுவிடும். எனவே உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் தனித்தனியாக வைக்க வேண்டும். கார சுண்டலுக்கு இஞ்சி பெருங்காயம் சேர்த்தும் இனிப்பு சுண்டலுக்கு சுக்கு சேர்த்தும் செய்ய வாயு பிரச்சனை ஏற்படாது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.